Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ரெட் நூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு நம்மளோட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மெசேஜ் டாரட் ரீடிங் மூலியமா கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். டாரட் ரீடிங் இப்போ நிறைய பேருக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல கைடன்ஸா அமையும். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு நல்ல கைடன்ஸா அமையும். டாரட் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிடிக்ஷன்ஸ்னு சொல்றதை விட எப்பவுமே ஒரு கைடன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு வழிகாட்டுதலாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னா கூட அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் முறையோ சில வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் பண்ணுறது மூலமா நம்ம நினச்ச விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு டாரட் ரீடிங் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் நம்மளோட ஹோல் லைஃபுக்கே. ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நல்ல சந்தோஷமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் ஃபினான்ஷியலி நல்ல ஒரு மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள் பார்க்குறதும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கிறதும் வேண்டி ஒரு 1111 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். 1111 அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டக்கூடியது. ஸோ இப்போ ஒரு புது வருடம் வருது அப்படின்னாலே நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல அடுத்த வருஷம் வருது, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது தானே ஒவ்வொருத்தவங்களோட மனசில் இருக்க விஷயமாவே இருக்கும். ஸோ உங்களோட ஏஞ்சலோ உங்களோட குல தெய்வமோ நினச்சி 1111 ஏஞ்சல் நம்பரை இந்த நீங்கள் 1111 டைப் பண்ணுறப்பவே இந்த இன்டென்ஷனை மைண்டில் வச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உண்டான மெசேஜ் டாரட் ரீடிங்கில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றத டாரட் ரீடிங் மூலியமா நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்கள் உங்களோட லைஃப்பில் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும், நல்ல மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சி 1111 ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறப்போவே அந்த இன்டென்ஷன்ஸையே மைண்டில் வச்சு டைப் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு புது ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அது ஒரு நியூ லைஃபாக இருக்கலாம். ஒரு மேரேஜ் ரொம்ப நாள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மேரேஜ் இந்த வருஷம் அமையும். அதே மாதிரி ரீமேரேஜ்க்காக செகண்ட் மேரேஜ் பார்க்குறாங்க அப்படின்னாலும் செகண்ட் மேரேஜ்க்கான அமைப்பு இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ, அதாவது உங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிறது, உங்களோட கம்பெனியை பார்த்துக்கிறது, உங்களோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது அப்படின்னு உங்களோட எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும் சரி, அதை யாரும் ஒருத்தரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களோட மாற்றங்கள் ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களோட ஒவ்வொரு வேலையும் ஒரு ரொம்ப செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு போட்டி பொறாமைகள் கூட இருந்தவங்க கூட உங்ககிட்ட அந்த சாஃப்ட் கார்னர் காட்டுவாங்க. திருப்பி உங்ககிட்ட பேசணும், பழகணும் அப்படின்ற நினைப்பெல்லாம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த பாண்டிங் எல்லாம் உங்களோட குடும்பத்துலேயும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நிறைய இன்செக்யூர்டு ஃபீல் இந்த வருஷம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட பண ரீதியான விஷயங்களை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், இந்த படம் என்னை விட்டு போயிடுமா, இது நடக்குமா, இது நடக்காதான்னு இந்த பண ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப உங்களோட மனசு அதிகம் யோசிக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு பணம் தேவை அப்படின்னா எப்படியோ உங்களோட கைக்கு சேர்ந்துடும். அது நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த பணம் உங்களோட கையில் சேரும். அது உங்களோட என்ன தேவையோ அதை நீங்கள் நிறைவேற்றிக்குவீங்க. ஒரு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் சரி, ஒரு காலேஜ்க்காக நீங்கள் ஒரு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஒரு காலேஜ் டூர் போகிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி டூர் அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த பைசானால எதுவுமே உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது. உங்களோட கவலைகள் தான் அது மேலே நிறைய இருக்கே தவிர அது வர வேண்டிய நேரத்தில் உங்களோட
உங்களோட கைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அதுக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் இன்செக்யூர்டு ஃபீல் நீங்கள் எதுக்குமே வேண்டாம். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ ரொம்ப நெகட்டிவாக மைண்டு வருதுன்னா அதை பண்ணாதீங்க. இப்போ சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் கண்டினியூஸாக ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் இரிட்டேட் ஆகிறது, இந்த மாதிரி ஆகுதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா அதை வந்து பண்ணாதீங்க. அதை சுத்தமாக அந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண பாருங்கள். அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும் பத்தாதில்ல, நம்ம திருப்பி அந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுறப்போ தான் மாறுவோம். ஸோ அதுக்கு உண்டான ஆல்டர்னேட் விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணலான்றதை யோசிங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை வந்து பண்ணுறதுக்கு கரெக்டான பார்ட்னர்ஸ் வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு பணம் சேர்த்து வச்சுட்டோம், நம்ம எதில் வந்து ஒரு நிலமோ இல்லை வீட்லேயோ போடலான்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டைம் பீரியட் வந்து பெட்டராக சான்சஸ் அமைஞ்சிரும். அதில் வந்து லேண்டோ வீடோ வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஜாஸ்தி ஏற்படும். உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி வந்து கிடைச்சி அது ஒரு பாராட்டு விழா மாதிரி கூட நடக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடியும் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது, சரி இதெல்லாம் பண்ணவே முடியாது, இவன் வந்து இவ்வளோ நல்லா பண்ணிட்டாலே, இவர் வந்து இவ்வளோ நல்லா பண்ணிட்டாரே, இவன் வந்து செம்மையாக பண்ணிட்டானே அப்படின்ற அளவுக்கு உங்களோட பாராட்டு வந்து 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப எடுப்பாக இருக்கும். அது வந்து உங்களோட மனசை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அது உங்களோட நீங்கள் வந்து நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோமே, நமக்கு ஒன்றுமே அது ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடைக்காம இருக்கேன்னு நினச்ச இடத்துல அப்ரிசியேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிசல்ட்டை வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பணம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இன்னும் எடுக்கலைன்ற பட்சத்தில் அது வந்து கிடைக்கும். உங்களோட பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட வீட்டில் வந்து பெரியவங்க பெண்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு டாமினேட்டிங் மோடாக தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறப்போ அது அகைன் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் அமைய போகுது. நீங்கள் வந்து புறாக்களுக்கு காக்காய்க்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து ஒரு தானியங்கள் வந்து போடுறது, இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உங்களோட வீட்டுக்கு வெளியே இந்த மாதிரி எங்கே சான்ஸ் இருக்கும் காக்கைக்கு மெயினாக வந்து காக்கைகளுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய சேஞ்சஸை வந்து உங்களோட லைஃப்பில் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸு, உங்களோட வீட்டில் இறந்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மச் நீடடாக இருக்குது இந்த டைமில். ஸோ அவங்களோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படுத்துறதுன்றது வந்து இந்த மாதிரி விஷயங்களில் நடக்கும். இப்படி நீங்கள் ஒரு காக்காய்க்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுறீங்க, அது சாப்பிட்றதையும் நீங்கள் கண்ணால் பார்க்குற அளவுக்கு அந்த இடத்துல நின்று தான் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வந்து குழப்பமான சுச்சுவேஷன் இருக்கோ அங்கே வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட ஒர்க் டைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்க ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அந்த எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, தலைவலி வருது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்தாலும் சரியாக போயிடும். அது ஒரு ரெஸ்ட் டைம் வந்து இல்லாமல் அதெல்லாம் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் கூடையே வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவங்க இந்த டைம் வந்து உங்களை விட்டு போயிட்டு இல்லை இது வந்து செட் ஆகாது, நம்ம திருப்பி வேறு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணவங்க கொஞ்சம் நகர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒருத்தர் நகர்றனால உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் ஆக போகிறதில்ல உங்களோட லைஃப்பில். பட் அந்த ஒரு சின்ன சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதனால் அதை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்து போகணுன்றதை மட்டும் நீங்கள் நினச்சி போனாலே போதும். ரொம்பவே நல்ல ப்ரொடெக்ஷனோடு தான் இருக்கீங்க. ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். இதுதான் உங்களுக்கு இந்த வருடத்துக்கு உண்டான டாரட் ரீடிங். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?